ஒரு கையில பெரியார் சிலையும் இன்னொரு கையில வந்து பிள்ளையார் சிலையும் வச்சிருக்க மாதிரி ஒரு போஸ்ட் விட்டுருக்காரு. அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு, ஏதோ ஒன்று பண்ண போறாங்கன்னு. பட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்கேயுமே சர்ச்சையான ஒரு விஷயமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் ஸ்டண்ட்ல பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடனரியா ஒரு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி தோணுது. ஏன்னா ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. அந்த இதுல ஒரு தூர் மாதிரி இருக்கு, ஒரு மரத்தோட தூர்ல விட்டு ஒருத்தர் அடிக்கும் போதெல்லாம் பயங்கரமா இருக்குது பார்க்கறதுக்கு. அங்கதான் வந்து எனக்கு அந்த ஞாபகம் வந்தது பிதாமகன்ல வந்துட்டு. ஏன்னா விக்ரமோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபி வித்தியாசமா இருக்கும். அவர் அடிக்கிறதே ஒரு மாட்டடின்னு வாங்க, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி மிருகம் அடிக்கிற மாதிரி அடிப்பார். அந்த அளவுக்கு அந்த ஃபைட் சீன்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து இங்கே கன்னியூ ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இதை தாண்டி பாலாவோட படத்தில் ஒரு மெல்லிய ஒரு காதல் ஒன்று ஓடிட்டே இருக்கும். அந்த காதல் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், அதுக்கேற்ற ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் இருக்கும். ஹீரோயின் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. இதில் வந்து ரோஷினி அப்படின்றவங்க வந்து பண்ணியிருக்காங்க. பார்த்த உடனேயே அந்த கேரக்டருக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கேரக்டருக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துட்டாரு.